திருச்சியில் இன்ஸ்டாவில் பழகிய பெண்ணிற்காக மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். ரகசிய காதலில் மூழ்கி கொலைகாரனாக மாறிய குடும்பஸ்தனின் பகீர் பின்னணி என்ன? காதலித்து கரம் பிடித்த மனைவியை இரவில் காட்டுப்பகுதிக்கு தனியாக வரவழைத்து கணவனை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் திருச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போனவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட நிலையில் கணவன் சிக்கியது எப்படி? அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையத்தைச் சேர்ந்தவர் 36 வயதான வெங்கடேஷ். இவர் திருச்சி மாவட்டம் சிறுகனூரைச் சேர்ந்த தனது உறவுக்கார பெண்ணான இலக்கியா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். அண்மையில் வெங்கடேஷுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இன்ஸ்டா பழக்கம் நெருக்கமானதால் மனைவி குழந்தைகளை தவிக்க விட்டுவிட்டு அந்த பெண்ணுடன் வெங்கடேஷ் சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்கள் திருப்பூரில் தனியாக வீடு எடுத்து தங்கி இருந்துள்ளனர். இதை அறிந்த இலக்கியா கணவன் வெங்கடேஷை கண்டித்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் விரக்தி அடைந்த இலக்கியா கணவரிடம் கோபித்துக் கொண்டு தனது குழந்தைகளுடன் சிறுகனூரில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். கடந்த 6 மாதமாக தாய் வீட்டில் வசித்து வந்த இலக்கியா கடந்த வியாழக்கிழமை இரவில் கடைக்கு செல்வதாக கூறி வெளியே சென்றுள்ளார். நீண்ட நேரமாக அவர் வீடு திரும்பாததால் மறுநாள் காலையில் சிறுகனூர் போலீஸ் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் வீட்டின் அருகே வாய்க்காலில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் சந்தேகத்தின் பேரில் இலக்கியாவின் கணவர் வெங்கடேஷின் செல்போன் சிக்னலை ட்ரேஸ் செய்தனர். அப்போது சம்பவத்தன்று சிறுகனூருக்கு அவர் வந்து சென்றது உறுதியானது. பின்னர் வெங்கடேஷை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியது அதிர்ச்சி தகவல் வெளியானது. இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமான ஒரு பெண்ணிடம் தான் தொடர்பில் இருந்ததை அறிந்து மனைவி இலக்கியா தகராறு செய்ததை ஒப்புக்கொண்டார். ஒரு கட்டத்தில் தன்னுடன் சண்டையிட்டு அவரின் தாய் வீட்டிற்கு சென்றதாகவும் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தனது மனைவியை பார்க்க சிறுகனூர் சென்றுள்ளார். அப்போது தன்னுடன் வந்து மீண்டும் ஒன்றாகச் சேர்ந்து வாழ அழைத்துள்ளார். அதற்கு அவரும் அவரது பெற்றோரும் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்த அவர் இலக்கியாவை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். சம்பவத்தன்று தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று மனைவியை செல்போனில் அழைத்துள்ளார். அதை நம்பி அவரும் இரவில் வீட்டின் அருகே வாய்க்கால் பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு நீண்ட நேரம் இருவரும் பேசிய போது தன்னுடன் வர மறுத்த இலக்கியா வீட்டிற்கு திரும்பியதாக வெங்கடேஷ் கூறியுள்ளார். அதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்று துணியால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். வெங்கடேஷை கைது செய்த போலீசார் லால்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். பிரிந்து சென்ற மனைவி மீண்டும் குடும்பம் நடத்த வர மறுத்ததாக கூறி அவரை கணவனே கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் திருச்சியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.